சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. புஷ்பாவோட ஆடியோ லான்ச்சஸில் நம்ம டிஎஸ்பி அவர் பேசின விஷயம் ரொம்ப வைரலாக பேசப்படுது. ஸோ ப்ரொடியூசரை வந்து டைரெக்டாக வந்து அவர் தாக்கி பேசின மாதிரி இருந்துச்சு. ஸோ என்ன காரணமாக இருக்கும் அதுக்கு பின்னாடி? புஷ்பா ஒன்னுடைய வெற்றிக்கு தேவிஸ்ரீ பிரசாத்தோடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. ஆக்சுவலாக வந்து டிஎஸ்பி வந்து இந்த விழாவுக்கே வந்திருக்கக்கூடாது. அவர் வந்ததே பார்த்தீங்கன்னா இங்கே நாம் வந்து அதை சொல்லி ஆகணும், நம்ம மனக்குமுறில் கொட்டி ஆகணும், ஏறக்குறைய அந்த ப்ரொடியூசரை பற்றி பேசி ஆகணும்னு ஒரு திட்டமிட்டு தான் வந்தது. கங்குவாவுக்கும் டிஎஸ்பி தான். கண்டிப்பாக சார். ஒரே காது இறைச்சல், காது சத்தம், காதெல்லாம் அவுட்டு எங்களுக்கு அப்படின்னு அடின்னு அடிச்சிருந்தாப்புல. அது இவருடைய மியூசிக்கில் எத்தனையோ எட்படங்கள்லாம் இருக்குது. ஏதோ ஒரு படம் 2 படம் இதுவாகிடுச்சுன்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது. எனக்கு தெரிஞ்சு புஷ்பா 2வில் இவர் ரீரெக்கார்டிங் செய்யக்கூடாது, பின்னணி இசைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சொன்னதுக்கு காரணமாக கங்குவா இருக்கலாமோ. இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைச்ச தகவல் இன்னும் உறுதி செய்யலன்னு நினைக்கிறேன். வந்து குட் பேட் அக்லிலையும் அவர் இல்லை. முக்கியமான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் சிலையை டவுன்லோட் செய்து பயன்படுத்துங்கள். லிங்க்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம சினிமா சம்மந்தமான நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது செய்யார் பாலு சார். சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஓகே சார். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த புஷ்பாவோட ஆடியோ லான்ச்சஸில் நம்ம டிஎஸ்பி அவர் பேசின விஷயம் ரொம்ப வைரலாக பேசப்படுது. ஸோ ப்ரொடியூசரை வந்து டைரெக்டாக வந்து அவர் தாக்கி பேசின மாதிரி இருந்துச்சு. ஸோ என்ன காரணமாக இருக்கும் அதுக்கு பின்னாடி? இல்லை, நேற்று தான் நடந்த இந்த தனியார் கல்லூரியில் தாம்பரத்தில் நடந்த புஷ்பா 2, புஷ்பா 1 வெற்றியெலாம் நமக்கு தெரியும். வந்து அந்த வெற்றியை தாண்டி புஷ்பா 2க்கும் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வரவேற்பு. அல்லு அர்ஜுன்லாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஊருக்காரன், இந்த மண்ணுக்காரன் அப்படின்னு மண்ணெல்லாம் தொட்டுக்கிட்டு கும்பிட்டு ஒரு இது பண்ணிட்டு தான் அது பொதுவாக உண்டு. இங்கேருந்து இங்கே வந்து மொழி வாரியாக சினிமா பிரிஞ்சு போகும் பொழுது அதை இன்னும் மறக்காதவர்கள் தெலுங்கு சினிமாக்காரர்கள் தான். உண்மையாக வந்து ஒரு சிரஞ்சீவியாக இருக்கட்டும், ஒரு மோகன் பாகாவாக இருக்கட்டும். மோகன் பாபுலாம் வந்து நான் பாண்டி பஜாரில் இந்த இடத்துலாம் நடந்து போனேன், இங்கே தான் வந்து சாப்பாட்டுக்கு இருந்தேன் அப்படி இந்த பழசை மறக்காதவங்க. கிருஷ்ணம்ராஜுன்னு ஒரு ஆக்டர், அதாவது வந்து பிரபாஸோடைய பெரியப்பா. அவர் டி நகர் ஜிஎன் செட்டி ரோடில் தான் ரொம்ப காலம் இருந்தார், இப்போ வரைக்கும் இருந்தார். வந்து அது மாதிரி ராமாநாயுடோட ஆபீஸ் இங்கே தான் இருக்குது. அந்த வெளிப்பாடு ஒரு பக்கம் இருந்தாலும் புஷ்பா 1 வந்து அப்படி கொண்டாண்டாங்க அந்த தமிழ் மக்கள். புஷ்பா 2க்கு அப்படி ஒரு பெரிய வரவேற்பு. இதெல்லாம் கீழே நின்று தேவிஸ்ரீ பிரசாத் பார்த்துட்டு இருந்தார். ஆக்சுவலாக இதெல்லாம் சேர்ந்து தான் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட என்னென்னா, இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தமனை வந்து போட்டிருக்காங்க. தமனை போட்டு எல்லா மியூசிக் டைரக்டரும் ஒரு பெரிய படத்தில், ஏன்னா புஷ்பா 1 வெற்றிக்கு தேவிஸ்ரீ பிரசாத்தோடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. கண்டிப்பாக சார். நிச்சயமாக அந்த சாங் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும் பிரமாதமாக பட்டையை கிளப்பியிருந்தாப்புல. இப்போ திடீர்னு அடுத்த ஒரு பெரிய பாட்டு பெரிய அளவில் ஒரு பேன் வேர்ல்டு படமாக வரும் பொழுது நீங்கள் இல்லை ரீரெக்கார்டிங்க்கு வேற ஒருத்தர் வச்சிருக்கிறோன்னு சொல்லும் பொழுது, ஆக்சுவலாக வந்து டிஎஸ்பி வந்து இந்த விழாவுக்கே வந்திருக்கக்கூடாது. அவர் வந்ததே பார்த்தீங்கன்னா இங்கே நாம் வந்து அதை சொல்லி ஆகணும், நம்ம மனக்குமுறில் கொட்டி ஆகணும், ஏறக்குறைய அந்த ப்ரொடியூசரை பற்றி பேசி ஆகணும்னு ஒரு திட்டமிட்டு தான் வந்தது. எனக்கு தெரிஞ்ச என்ன காரணம்னா, நான் விசாரித்த வகையில் அவர் தான் வந்து ரீரெக்கார்டிங்க்கு கடைசி வரைக்கும் இருந்திருக்காரு. கங்குவா பண்ண விஷயம் உங்களுக்கு தெரியும். கங்குவாவுக்கும் டிஎஸ்பி தான். கண்டிப்பாக சார். ஒரே காது இறைச்சல், காது சத்தம், காதெல்லாம் அவுட்டு எங்களுக்கு அப்படின்னு அடின்னு அடிச்சிருந்தாப்புல. அது முழுக்க ஒரு மியூசிக் டைரக்டர் மேலே மட்டும் குறை சொல்ல முடியாது. நம்ம நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டர்னா நான் ஒரு இயக்குனரோட ஒரு தயாரிப்பாளர், பெரும்பாலும் இயக்குனர் தான். நீங்கள் வந்து ஒரு 10 டியூன் எனக்கு போட்டு காமிங்கன்னு தான் கேட்பேன். நான் 10 டியூனில் நான் ஒன்று செலக்ட் பண்ணுவேன். ஒரு ரீரெக்கார்டிங் வாசிக்கிறீங்கன்னா இதை மாற்றுங்க நான் தான் சொல்லுவேன். அது நீங்கள் வந்து இளையராஜா மாதிரியான பெரிய ஜாம்பவான் கிட்ட தான் நீங்கள் வந்து ரகுமான் மாதிரியான ஒருத்தர்கிட்ட நீங்கள் வந்து கரெக்ஷன் கேட்க முடியாது. சொல்லலாம் மேபி. இப்போ இளையராஜா அவர்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு நபராக இருந்து, இல்லை ஆரம்ப கட்ட காலத்துலேருந்து அசிஸ்டண்ட்டாக பழகின ஒரு டைரக்டர் பழகின ஒருத்தர்கிட்ட இருந்து நீங்கள் வந்து ராஜா சார் இது கொஞ்சம் இதுவாக இருந்தால் அப்படின்னு போட்டு காமிப்பாங்க. இப்போது தேவிஸ்ரீ பிரசாத்துக்கிட்டலாம் வந்து நீங்கள் போடுங்க ஒரு 20 டியூனை போடுங்கன்னு சொல்லி எடுத்தது தான் அது. இப்போ கங்குவானுடைய ரிசல்ட் தான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குதா, இதனுடைய வெளிப்பாடு தான். அவர் மேடையில் கிட்டத்தட்ட பயங்கரமாக கொந்தளிச்சிட்டார். ப்ரொடியூசருடைய பேரை சொல்லி, நான் வந்து பாட்டு ரொம்ப லேட்டாக தரேன், நான் இதுவாக ரொம்ப கொடுக்குறேன், நான் லேட் பண்ணுறேன் அப்படின்னு ரேஞ்சில் என்னை வந்து சொல்லிட்டீங்க.
இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட நான் லேட்டாக வந்தேன்னு என்கிட்ட சொல்லியிருக்கீங்கன்னு நடந்திருக்குது. நான் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் முன்னாடியே வந்துட்டேன். நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டேன் அரை மணி நேரம் முன்னாடி. நான் வர்றத பைட்ஸை அப்புறம் நான் பேசுகிறத இதெல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருந்ததுனால கரெக்டாக அந்த டைம் லேட் ஆகிடுச்சு, என் மேலே தப்பு இல்லைன்னு அவர் அந்த அதுக்கு ஒரு பெரிய தில்லு வேணும். ஒரு மேடையில் அவங்க ஃபங்க்ஷனில் அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனில் என்னை ஏன் நீக்கிட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த கோபத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்தியது. தன் பக்கம் இருக்கிற நியாயத்தை தேவிஸ்ரீ பிரசாத் சொன்னது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். இங்கே தமிழை தாண்டி தெலுங்கில் ஒரு மாஸ் மியூசிக் டைரக்டர், இவருடைய மியூசிக்கில் எத்தனையோ படங்கள்லாம் இருக்குது. ஏதோ ஒரு படம் 2 படம் இதுவாகிடுச்சுன்னு நம்ம சொல்லிட முடியாது. எனக்கு தெரிஞ்சு புஷ்பா 2வில் இவர் ரீரெக்கார்டிங் செய்யக்கூடாது, பின்னணி இசைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு காரணமாக கங்குவா இருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அவருடைய மனநிலைமை எப்படி சார் இருக்கும்? ஏன்னா கங்குவாக்கும் ஒரு பெரிய அந்த இறைச்சலான சவுண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்துருச்சு. இந்த படத்துக்குமே பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து எடுத்துகிட்டு தமன் சார் அவர்களை வச்சுருக்காங்க. ஸோ அவருடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? அடுத்து இவரோட நகர்வு எந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை உண்மையிலே மனநிலை எப்படி இருக்குன்னா ஒரு பீக்கில் இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர், உண்மையிலே பீக்கில் இருக்கிற மியூசிக் டைரக்டர் தான். தெலுங்கு நம்ம தெலுங்கில் ஒரு டாப் 3ல இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர். திடீர்னு ஒரு படத்துக்கு கடுமையான விமர்சனம் வருது, தமிழ்நாடு முழுக்க கொந்தளிக்குது, எங்கள் காதெல்லாம் செவிடாயிடுச்சுன்றானுங்க. அப்புறம் 2 பாயிண்ட் வேல்யூம் நாங்கள் குறைச்சிருக்கோம், டெசிபல் குறைச்சிருக்கோன்றாங்க. அப்புறம் சவுண்டு ஒரு பிரச்சனை இல்லை. திரும்ப அந்த படம் விமர்சனத்தை தாண்டி சவுண்டு பேசும்பொழுது இது இந்தியா முழுக்க ஸ்ப்ரெட் ஆகுது. இது ஒரு மியூசிக் டைரக்டருக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். இதனுடைய வெளிப்பாடு இவ்வளோ பெரிய படத்தில் நம்மளை பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது தூக்கி போட்டாங்க அப்படின்பொழுது அதனுடைய வெளிப்பாடு இது ஒரு மனவேதனையாக மனக்குமுறலாக தான் அந்த மேடையில் வச்சு பேசுறது. அந்த மேடையில் பேசுறதுக்கு ஒரு பெரிய தில்லு வேணும். மற்ற யாராவது இருந்தால் போடா அப்படின்னு கோச்சிங் போயிடுவாங்க. இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணி ஆகணும்னு இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைச்ச தகவல் இன்னும் உறுதி செய்யலன்னு நினைக்கிறேன். குட் பேட் அக்லிலையும் அவர் இல்லை, ஆக்சுவலாக அவர் இல்லை, ஜிவி பிரகாஷ் அவர் தான் அப்படின்ற மாதிரி. இது என்னன்னா ஒரு படத்தினுடைய தோல்வி அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் மட்டுமே பொறுப்பாகாது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்துருக்கணும், அந்த கண்டென்ட்டை நல்ல திரைக்கதை அமைச்சிருக்கணும், அதை கிறிஸ்பாக நீங்கள் மக்களுக்கு கொடுத்துருக்கணும். இதெல்லாம் தவறிட்டு இது ஒரு படத்தினுடைய தோல்வி எத்தனை பேருடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்குது பாருங்க. ஒரு குட் பேட் அக்லின்ட்டு ஒரு மிகப்பெரிய படம் அஜித்தோடு இந்த இப்போ வர பொங்கலுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் நீங்கள் இல்லைன்னு உண்மையிலேயே தேவிஸ்ரீ பிரசாத் பல இடங்களில் அவர் சொல்கிறதுன்னா இங்கே தான் சென்னையில் தான் குமரன்காலில் தான் அவருடைய ஆஃபீஸே இருக்குது. அவர் ஹைதராபாத்தில் இருக்கிறத விட வடபழனி குமரன்காலில் தான் ஒரு பாதி நாள் இருப்பார். எல்லாம் இங்கே வளர்ந்தவங்க தான் அவங்களும். அவர் இளையராஜாவுடைய மிக தீவிர விசிறியம். ராஜா சார் இளையராஜா கிட்ட இப்படி தான் நிற்பார், இப்படி தான் பவ்யமாக நிற்பார். இளையராஜா கூப்பிட்டு பாராட்டுவார். அப்புறம் படங்களை கந்தசாமி மாதிரியான படங்கள்லாம் தமிழில் அந்த பிஜிஎம்முக்குலாம் அவர் தான் காரணம். அதுதான் இங்கே சினிமாவில் என்னென்னா வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு தோல்வி, ஒரு விமர்சனம், ஒரு கடுமையான விமர்சனம் வந்தால் அவங்களை தூக்கி அப்படி வெளியே போட்டுருவாங்கன்றதுக்கு சமீபத்திய உதாரணம் தேவிஸ்ரீ பிரசாத். கண்டிப்பாக சார். இப்போது இந்த குட் பேட் அக்லி, ஸோ அதுவுமே அவர் இல்லை, அவர் மாறிட்டாங்க, இப்படி எல்லாமே அவரை தாக்குற மாதிரியே பேசிகிட்டு இருக்கனால, ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி மொத்த பிரச்சனையும் மியூசிக் தான் காரணமா? இல்லை இதுக்கு முன்னாடி கங்குவாவோட டைரக்ஷன் சைடாக இருக்கலாம், இல்லை நம்ம சூர்யா சாரோட ஒய்ஃப் அவங்க பேசின விஷயங்களாக இருக்கலாம், இல்லை வேறு என்ன சார் காரணமாக இருக்கும்? இல்லை உங்களுக்கு நீங்கள் மறுபடியும் ஒரு படம் ஓடலைங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இந்தியன் 2 எதிர்மறையான விமர்சனம் வந்தது. எங்கன்னா கமலஹாசன் வாயை திறந்தாரா? இல்லை சார். லைக்கே எங்கேயாவது சொன்னாங்களா? அது கடந்து போய்கிட்டே இருந்தாங்க. இப்போ தக் லைஃப்னு ஒரு விஷயம் கமலோடைய பேர் வேறு மாதிரி ஆயிடுச்சு. கமலஹாசன் மிக சிறந்த புத்திசாலி. என்னன்னா இந்தியன் 2 ப்ரொமோஷன்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியன் 3 பாருங்கன்னார். அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அது பெரிய வைரலான உடனே என்ன சங்கர்லாம் கேட்டுக்கிறதுனால இல்லை இந்தியன் 3 ரொம்ப நல்லா இருக்கும், இந்தியன் 2வையும் பாருங்கள், அதுதாங்க அனுபவசாலி. சரி ரைட், இந்தியன் 2க்கு இந்த மாதிரியான விமர்சனம் வருதா? அடுத்த வருஷம் இது கடந்து போய் இவங்க ஏன் இதை பிடிச்சிக்கிட்டு இது பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒட்டு மொத்தமாக இந்த கங்குவா படத்திற்கு மீடியா தான் மொத்தமாக சேர்ந்து அந்த படத்தை ஏங்க மீடியா எத்தனை படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தியேட்டர் வாசலில் ஃபஸ்ட் ஷோ விமர்சனம் பேசக்கூடாது, பப்ளிக் பைட்ஸ் இருக்கக்கூடாது. ஒரு படத்துக்காக ஒட்டு மொத்தமாக திரையுலகம் நிற்பீங்க. அப்படி நீங்கள் தடை போடுங்க. நீங்கள் 2 வாரம் கழிச்சு தான் படம் விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு போடுங்க. சின்ன படம் எத்தனை பேர் இந்த வாரம் 7 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. 7 படம் ஏதாவது ஒரு பேரை சொல்லுங்கள், ஒரு படத்தோட பேரை சொல்லுங்கள், நீங்கள் பார்க்கலாம். இல்லை சார், காரணம் எல்லாம் ஒரு எனக்கே தெரியல, நானே பார்க்கல. ஏன்னா ரிவ்யூ பண்ண சொல்லுவாங்களோ சொல்ல மாட்டாங்களோ, நம்மளை ஓரம் கட்டிடுவாங்களோ, திட்டுவாங்களோ, தேட்டர் பக்கம் போகிறது உண்மையாகவே அதுக்காகவே சரி விடு. அப்படி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சின்ன படங்கள் ஒரு வேலை சரியில்லை அப்படின்னா நாம் அதை நெகட்டிவ் சொல்லி அந்த படத்துக்கு ஏன் ஒரு பெரிய இதுவாகும். நிறைய பேர் ரிவ்யூ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ரிவ்யூவர்ஸ்லாம் இந்த சின்ன படங்கள் நல்லா இருந்தது, ஓரளவுக்கு நல்லா இருந்ததுன்னா அது பூஸ்ட் பண்ணி விடுற மாதிரியான ஒரு ரிவ்யூ பேசுவோம். இது கொஞ்சம் மோசமான படமாக இருக்குது அப்படின்னா அது ஏன் பேசி ரொம்ப இது பண்ணுவானே, ஏன்னா அவங்களும் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க.
இப்போ எங்கே ப்ராப்ளம் வருதுன்னா இந்த விஷயம் தான். இப்போ நீங்கள் பேசுகிறீங்க கங்குவாக அத்தனை பேரும் கட்சின்னு வந்துட்டீங்க. நீங்கள் வந்து ஆச்சா போச்சாரா இதுவாக பண்ணுறீங்களா இல்லைன்னு பாவப்பட்டோம். அந்த சின்ன ப்ரொடியூசர்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த வர 29ஆம் தேதி மறுபடியும் 1 டஜன் படம் வருது உள்ளே இறங்குது. ஏன்னா இந்த வருடத்திற்குள்ளே வந்து படத்தை ரிலீஸ் பண்ணால் தமிழக அரசுடைய மானியம் கிடைக்கிறதுக்காக அவங்களும் வந்து பாருங்கள் அவ்வளோ கோடியில் படமே எடுத்துகிட்டு மானியத்துக்காகவும் அந்த படத்தை 2 முடியறதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நீங்கள் படத்தினுடைய கண்டென்ட்டை நல்லா எடுக்காமல் படத்தை சரியாக இது பண்ணாமல் திரும்ப அந்த தோல்வியை ஒத்துக்கொள்ளாமல் இவன் வரக்கூடாது, அந்த தேட்டர் வாசலில் நிற்கக்கூடாது, நீங்கள் தேட்டரை ஒத்து பார்க்கக்கூடாது, செல்ஃபோனில் பேசக்கூடாது, செல்ஃபோனில் வந்து தேட்டரை படம் எடுக்கக்கூடாது அப்படின்னா என்ன விஷயம்? இது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கங்குவாவுடைய தோல்வி இதை தாண்டி ஒரு மியூசிக் டைரக்டர் இவர் எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்ளம் ஆகுது. வந்து திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, தயவு செய்து பில்டப் பண்ணாதீர்கள். நான் எல்லாருக்குமே சொல்கிறது, ஒரு நல்ல கதை ரப்பர் பந்துன்ற படத்துக்கு என்ன பில்டப் என்ன இது ஒன்றுமே பண்ணல பெருசு. ஆனால் அது அவ்வளோ தூரத்துக்கு பெரிய எட்டுங்க ரிப்பீட் ஆடியன்ஸு. கமலா தேட்டர் ஓனர்கிட்ட நான் பேசுகிறேன், சார் எனக்கு இந்த படத்துக்கு அவ்வளோ ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்தாங்க அப்படின்னு. அதுக்கு யார் என்ன பண்ணாங்க, வந்து போஸ்டர் ஓட்டுறதுக்கு கூட அது காசு இல்லாமல் இருந்தது அந்த படத்துக்கு. ஆனால் மீடியாக்கள், சோஷியல் மீடியாக்கள், விமர்சனம் செய்பவர்கள் தான் அந்த படத்தை தூக்கி நிறுத்தினாங்க. வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மக்களோட மவுத் டாக்கும் இன்னும் பெரிய அளவில் போச்சு. இந்த மகாராஜான்னு ஒரு படம் வந்து ஆமாம் சார் இன்னைக்கு சைனாவில் போடுன்னு போடுது. பெரிய லெவலில் அது ஒரு பேசப்பட வேண்டிய விஷயம் படம். உலகத்தில் இந்தியாவில் வந்து தமிழ்நாடுக்குள் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய சென்னை மாதிரியான ஒரு பகுதியில் சரி தமிழ்நாடுன்னே வச்சுக்கோ, ஒரு புள்ளி தான் அது. அங்கு தயாரிக்கப்பட்ட அங்கே எடுக்கப்பட்ட ஒரு படத்தை சைனாக்காரன் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கான். அன்றைக்கி வந்து இன்னைக்கு 1000 கோடி கிளப்பில் அந்த படம் இணைய போகுது. 10,000 ஸ்க்ரீன்ஸில் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கான் அந்த படத்தை. அப்போ அவனுடைய அங்கே போய் அவனுக்கு ஏதோ ஒரு இது உண்டாகிருக்கு இல்லை. இந்த படம் பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவில் அடிக்கும், அப்புறமா வந்து இந்தோனேஷியாவில் வந்து கலக்கும் அப்படின்னு. சரி உங்கள் ப்ராடக்ட் நீங்கள் சொல்லுங்கள், ரைட்டு. இதெல்லாம் சொன்ன பிறகு உள்ளே நம்பி வந்தவனுக்கு என்ன ஆச்சு? ஐயா இதெல்லாம் இல்லைங்கன்னு சொன்னால் அது ஏன் ஒத்துக்க மாட்டேன்றீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் வாழ்வையில் கூட அது வந்து விளையாடி இருக்குதுன்ற அளவுக்கு ஆகிருக்குது. வந்து பாருங்கள் அஜித்தோடைய படம் எவ்வளோ பெரிய படம், இதனுடைய ரிஃப்ளெக்ட் தான் அது. வந்து கண்டிப்பாக தேவஸ்ரீ பிரசாத்லாம் தூங்கியே இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய மனநிலையில் யாராவது இருந்திருந்தால் அதுதான் ஏற்பட்டிருக்கும். ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து 1000ல் ஒருவன் மாதிரி இப்போ புரியாமல் இருக்கலாம், இன்னும் ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் இதில் என்ன விஷயங்கள் நுணுக்கங்கள்லாம் வச்சுருக்காங்க அப்போ புரியுமோ, அதனால் நம்ம டீப்பாக பாருங்கன்ற மாதிரியான ஒரு சில விமர்சனங்களும் இதுக்கு வருது. ஒருவேளை அப்படியே கூட இருக்கலாமா இது? இல்லை, இங்கே இருக்கிற ரசிகர்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடியாக இருக்கிறாங்க. இல்லை சார் இப்போ இருக்கிறாங்கல்ல, எல்லாம் உள்ளங்கையில் வந்து மொபைலை வச்சுருக்கான். நீங்கள் என்ன படத்துலேருந்து அடிச்சிங்கிற வரைக்கும் எங்கே சொல்கிறான். நான் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, ரிவ்யூ பண்ண வரக்கூடாது அப்படின்றீங்க. நீங்கள் ஒவ்வொருத்தர் மொபைல் ஃபோனை நீங்கள் வாங்கி வைப்பீங்களா? இந்த சொர்க்கவாசல் படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டில் ஆர்ஜே பாலாஜி மிக தெளிவாக பேசினார். ஒரு பிஸ்கெட் வந்து ஃபேக்ட்ரியில் இருக்கிற இருந்தால் பிஸ்கெட்டு அது கடைக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்க, சாப்பிட்டு பார்க்குறோம் ஒவ்வொருத்தன் ஒன்று சொல்லுவான், அதில் உப்பு இல்லைன்னுவான், ஒருத்தன் நம்புத்து போச்சுன்னுவான், ஒருத்தன் இதில் வந்து காரமும் சர்க்கரையும் அதிகமாக போட்டிருக்காங்கன்னு இமெயிலில் 10 பக்கத்துக்கு அனுப்புவான். அது மாதிரி தான் ஒரு திரைப்படம் வந்து. நீங்கள் அதை ஒத்துக்காமல் நீங்கள் வந்து வரக்கூடாது, யாரும் ரிவ்யூ சரி விட்டுருங்க, நீங்கள் ரிவ்யூ எடுக்கக்கூடாது. ஃபோன் எடுத்து போனோடனே ஃபோனை பிடிங்க வைப்பீங்க. நீங்கள் அவன் உள்ளே உட்காந்துனே அடிக்கிறான், மச்சான் தப்பி தவறிவிட இந்த தேட்டர் வாசல் பக்கம் வந்துடாது, சுற்றின்னு போ அப்படின்றான். இதே நல்ல படமாக இருந்தால் ஃபேமிலியோடு வந்து படம் பாருன்றான், அங்கே உட்காந்துக்கிட்டே அடிக்கிறான். இவங்களை என்ன பண்ண முடியும்? வந்து இன்றைக்கி விஞ்ஞானம் அது மாதிரி இதுக்கு இது பண்ணி இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் புரியும், 20 வருஷத்துக்கு அப்புறம் கொண்டாடுவாங்க. சரி வெயிட் பண்ணுவோம், உண்மையிலேயே அப்படி 10 வருஷத்துக்கு அப்புறம் புரியும், 20 வருஷத்துக்கு கொண்டாடுவார்கள் அப்படின்னா கொண்டாடிட்டோம். ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மூவி ரிவ்யூ தான் காரணமாக இருந்தால் அமரன் படமே வந்து அந்த அளவுக்கு ஒரு 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 நெகட்டிவான விமர்சனமே கூட வரலை, எல்லாமே அந்த அளவுக்கு பாசிட்டிவான விஷயம். அமரனுக்கும் ஒரு 20% நெகட்டிவான விமர்சனங்கள் வந்து இது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் வந்து சில மறைக்கப்பட்ட விஷயங்கள் இருக்குது. மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய ஒரு கம்யூனிட்டியை வந்து சரியாக காட்டல, இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருந்தாலும் கண்டென்ட் அடுத்து தூக்கி போயிடுச்சு இல்லைங்களா? ஆமாம் சார். படம் பார்த்துட்டு வந்தவங்கலாம் ஃபீல் ஆகிட்டான். வந்து ஃபீல் தாங்க வந்து சரி இங்கே ஃபீல் ஒர்க் அவுட் ஆகுதுன்ற ஒரு விஷயம் தான் இது. வெறும் நான் கூட முதல்ல நினச்சேன் அமரெல்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஒரு மிலிட்ரி சம்மந்தமான படம் முடிஞ்சவொடனே எல்லோரும் எழுந்து ஜெய்ஹிந்துன்னு வந்து ஒரு சல்யூட் அடிப்பாங்கன்னு பார்த்தா ஒரு காதல், அந்த காதலுக்குள்ள ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்குள்ள ஒருத்தனுடைய இராணுவ கனவு, அந்த இராணுவத்திற்குள்ள அவன் ஒரு அதிகாரியாக மாறுறான், அதிகாரிக்கு பிறகு அவன் ஒரு வீரமரணம் அடைகிறான், அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகுது, அவன் ஃபேமிலி என்ன ஆகுதுன்ற ஒரு இடத்துல நிறுத்துறது தான் இந்த படம். இதில் எந்த விதத்தில் டாக்குமெண்ட்ரி தரமே இருக்காது. அந்த படத்தை ஃபேமிலியாக 4வது வாரம் இன்னைக்கு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த படத்தை வந்து இன்றைக்கும் சில தேட்டர்ஸ்லாம் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த படம் வந்து விக்ரம் கமல் தயாரிப்பில் விக்ரம் தான் ஹையஸ்ட் ராஜ்கமல் ஃபிலிம்ஸில், அதையே வந்து பீட் பண்ணுற அளவுக்கு அமரன் போயிட்டு இருக்கு. அப்போ நல்ல கதையை கொடுங்க தயவு செய்து. வந்து
நல்ல கதையை கொடுத்தா கண்டிப்பாக இந்த மக்கள் வரவேற்பாங்க. சும்மா அவங்க மேலே நீங்கள் கோவப்படாதீங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்கள் ரொம்ப நாட்களாகவே இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு இருந்துச்சு. தனுஷ் அவர்களுக்கும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் அவருக்கு வந்து ஒரு சின்ன பொறாமை இருக்குது, அவர் வளர்ந்துட்டார் அப்படின்ற மாதிரியெல்லாம் விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசரோட ஃபங்க்ஷனில் வந்து 2 பேருமே சேர்ந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன காரணமாக இருக்கும், என்ன பேசியிருப்பார்? அதெல்லாம் இல்லை, என்ன பேசியிருப்பாருன்ற மாரி பார்த்தீங்கன்னா இங்கே சினிமாவிலாகட்டும் அரசியலாகட்டும் நிரந்தர நண்பர்கள் நிரந்தர பகைவர்கள்லாம் கிடையாது. உண்மையிலே வந்து தனுஷ் அப்படின்னு ஒருத்தர் எல்லாம் சிவகார்த்திகேயன் வந்திருக்கலாம், கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம், இல்லை ஒரு பூம்னு வந்துட்டார், மேபி அது ஒரு பொறாமையாக கூட மாறி இருக்கலாம். அது 2 பேருக்கான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு தெரியல. உண்டர்பார் ஆஃபீஸ் எதிர்க்க தான் எஸ்கே ப்ரொடக்ஷன் வச்சார் நுங்கம்பாக்கத்தில், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் இதில் இருந்து சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சி எங்கேயோ போயிடுச்சு. இப்போ பொதுவாகவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி, ஒரு பொதுவான நிகழ்ச்சி, ஒரு கல்யாண வீடு, பொதுவாக வந்து ஒரு 2 பேர் சந்திச்சுக்கிறாங்கன்னா நீங்கள் அரசியல் தலைவர்கள் நிறைய பார்க்கலாம். நீங்கள் இது மாதிரி கல்யாண வீட்டில் தான் மேடையில் முன்னாள் வரைக்கும் பயங்கரமாக முழக்கமாக பேசியிருப்பாங்க, அங்கே வந்தோடனே கை கொடுத்துப்பாங்க. இதுதான் மரியாதை. அது இந்த மரியாதையான ஒரு விஷயமாக இருக்கலாம், ஒருவேளை அது கூட நம்ம நினச்சிருக்கலாம். ஆனால் இதில் இவரும் தனுஷும் சிம்புவுமே மீட் பண்ணி கட்டி பிடிச்சி ஸ்டில்லாம் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா அங்கே போயிட்டு நீங்கள் மூஞ்சி திருப்பிக்கின்னு போகிறது, ஒருத்தர் இந்த பக்கம் போகிறது, தனுஷ் போயிட்டாரா அதுக்கப்புறம் நான் வரேன்னு சொல்கிறது, இது நல்ல விஷயம் கிடையாது. இவர் கவின் கேர் நிறுவன திருமண வேலை இதில் பெரிய பேசும் பொருளாக மாறுச்சு. என்னென்னா இந்த பக்கம் தனுஷ், அந்த பக்கம் வந்து நயன்தாரா பார்த்தீங்கன்னா படையப்பா நீலாம்பரி மாதிரி ஒரு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு, இங்கே தனுஷ் அப்படியே அடக்கமாக இருந்தார். அது அவங்களுக்குள்ள அந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஆவணப்படத்திற்கான சண்டை, திருமண கேசட்டு, கல்யாண கேசட்டுக்கு ஏதோ அந்த ப்ராப்ளம் அது, அந்த ப்ராப்ளத்தினுடைய வெளிப்பாடு அங்கே வெளிப்படுத்தினாங்க. அதை தான் மீடியாக்களில் போட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் தனுஷ் சிவகார்த்திகேயன் தனுஷ் சிம்பு மீட் பண்ணதெல்லாம் என்னென்னா ஒரு இடத்துல, ஒரு பொது இடத்துல ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு விஷயம். அங்கே நீங்கள் வந்து அதை வேறு விதமாக இன்றைக்கி என்ன மீடியா, சோஷியல் மீடியா நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கு. நீங்கள் என்ன இப்போ வந்து சேர்ந்து பேசுறது எவ்வளோ பாசிட்டிவாக பேசுகிறாங்க. ஒருவேளை இவர் வாதட்டும் அவர் போட்டோம் அப்படின்னு திருப்பிட்டு போயிருந்தாங்கன்னா வேறு மாதிரி ஆயிருக்கும். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா சிவகார்த்திகேயனை அருண் விஜய் வந்து ஒரு சமயத்தில் போடுன்னு விமர்சனம் பண்ணியிருந்தார் சோஷியல் மீடியா. ஏதோ ஒரு திருமண விழாவில் பார்க்கும்பொழுது 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க, கை கொடுத்தாங்க. உடனே சிவகார்த்திகேயன் அருண் விஜய் ஒரு படம், அவங்க பையன் வந்து ஒரு படத்தில் நடிச்சிருந்தாப்புல, அதுக்கு ஒரு வாழ்த்து போட்டாப்புல, அந்த வாழ்த்துக்கு ஒரு நன்றி சொன்னார், முடிச்சு போச்சு. வந்து இங்கே அதுதான் வந்து நீங்கள் வந்து எல்லாருக்கும் இருக்கும் சார், ஒரு இது இருக்கும், வந்து ஒரு பொறாமை இருக்கும். வந்து ஒரு சினிமாவிலே இருந்து வந்த ஒருத்தருக்கு ஒரு நபருக்கு வந்து எங்கிருந்தோ ஒரு திருச்சி மாதிரி என்ன ஊர்லேருந்து ஒருத்தன் வரான், வந்து திடீர்னு ஒரு பெரிய ஆள் ஆகிறான் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதனுடைய காழ்ப்புணர்ச்சி தான் அது. ஏன்னா பணமும் புகழும் ஒரு சேர ஒரே ஓவர் நைட்டில் கொடுக்குற ஒரு இடம் சினிமா. நீங்கள் அரசியல் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு வர வேண்டியதாக இருக்கும். ஆமாம், டைம் எடுக்கும். அதில் அங்கே பாலிடிக்ஸ் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் கடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸோ தனுஷ் அவர்களுக்கும் நயன்தாரா மேம் அவங்களுக்கும் அந்த ஒரு இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, ஸோ இதுக்கு என்ன தான் தீர்வு அமையும், என்ன தான் நடக்கும்? என்ன தீர்வு இதில் போய் நான் பெரிய எந்த சண்டையான அது வந்து இவங்க வந்து ஒரு கல்யாண கேசட் எடுத்திருந்தாங்க, அதில் நெட்ஃப்ளிக்ஸுக்கு விற்றுட்டாங்க ஒரு இதுவை. விற்றதில் வந்து இவங்க விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் நயன்தாரா நடித்த அந்த படத்தின் பொழுது தான், அதை நாடு ரவுடி தான் போது இவங்க 2 பேருக்கு லவ் ஆச்சு. அதிலிருந்து சில காட்சிகளை நான் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுக்கு வந்து தனுஷ் ஒத்துக்கலை. அப்புறம் வந்து 3 செகண்டு நாங்கள் மொபைலில் எடுத்த அந்த காட்சிக்கு 10 கோடி ரூபா வந்து நோட்டீஸ் அமைச்சிருந்தாருன்னு அந்த ஆவணப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அதை வந்து ஆவணப்படத்தை பார்த்த பிறகு நமக்கு என்ன இருந்ததுன்னா நிறைய காட்சிகள்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. 25 செகண்ட்ஸ் கிட்ட. ஆமாம் இருக்குது. அப்புறம் தனுஷ் எதுக்கும் அதுக்கு ரியாக்ஷனே கொடுக்கல. ஒரு வேளை கொடுத்துருக்காரா என்ன பண்ணுறாருன்னு தெரியல. வந்து அவர் கடந்து போயிட்டார். வந்து எனக்கு ஒட்டு மொத்தமாக மீடியா, சோஷியல் மீடியாவில் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இது நயன்தாரா இந்த படத்தை விளம்பரம் செய்வதற்காகத்தான் இப்படி இந்த ஒரு பிரச்சனையை அவங்க தூண்டி விட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. மேபி அது இருந்தாலும் இருந்திருக்கலாம். ஏன்னா இதுக்கு ஒரு பெரிய ஒரு ஐப்பு வேணும், ஒரு பூம் வேணும், அதை பற்றி பேசணும். இன்றைக்கி சரி ஒரு தூக்கி ஒரு கல்லை போடுவோம் அப்படின்னு கூட அது இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு. ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம விஜய் அவர்களுடைய நகர்வு பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாக விவசாயி அவர்கள்லாம் பார்த்து நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவருடைய நகர்வு எந்த மாதிரி இருக்குது, அவருடைய அடுத்த கட்டம் எப்படியா இருக்கும்? இல்லை, உண்மையிலேயே வந்து கடந்த அக்டோபர் 27ஆம் தேதி மாநாட்டிற்கு முன் நடிகர் விஜய், அந்த அக்டோபர் 27க்கு பின் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய். இந்த மாற்றம் வந்து பெரிய அளவு. ஏன்னா மாநாட்டுக்கு முன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய்லாம் என்ன பண்ணிட போகிறார், ஒரு மாநாடு சரியாக நடத்த முடியுமா, புயல் வரப்போகுது, மழை வரப்போகுது, மாநாட்டுக்கு எவனோ வரமாட்டான், மாநாடு கொலாப்ஸ் ஆக போகுது, மாநாட்டில் இவர் என்ன பேசிட்டு போகிறாரு, எவனோ எழுதி கொடுத்த டைலாக பேச போகிறார், ஆடியோ லான்ச்சில் கதை சொன்ன மாதிரி ஒரு குட்டி கதையை சொல்ல போகிறான்ற மாதிரியான விஷயங்களாக இருந்தது. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வந்து அந்த மாநாட்டில் குவிஞ்சிட்டாங்க. விஜயோடைய ஸ்பீச் வந்து ஒரு நடிகராகவும் இல்லாமல் ஒரு அரசியல்வாதியும் இல்லாமல் வித்தியாசமான ஒரு பேச்சாக இருந்தது. கண்டிப்பாக.
அது கிட்டத்தட்ட தமிழக அரசியலே கொஞ்சம் இதாச்சு. ஏன்னா அந்த மாநாட்டுக்கு முன்ன வரைக்கும் சீமான் வந்து என் தம்பி வரட்டும் ஆச்சா போச்சானவர். அதன் பிறகு அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இன்றைக்கும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த கட்சியிலிருந்து கூட கொத்து கொத்தா வேற ஒரு கட்சிகளாக மாறிக்கிட்டு இருக்கான்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அவங்க யாரும் போல, நான் தான் அவங்கள அமுச்சு வச்சிருக்கேன், அவங்கள ஸ்லிப்பர் செல்லுன்ற மாதிரிலாம் நேற்றுலாம் பேசிக்கிட்டு இருந்தார். ரஜினி பார்த்தாரு. நீங்கள் விஜயோடைய அடுத்த நகர்வுன்னு சொன்னீங்களே, உண்மையிலே அரசியலில் மிக பிரமாதமாக ரொம்ப ஒரு தேர்ந்த ஒரு அனுபவத்தோடு அந்த அனுபவத்தை வளர்த்துக்கிட்டாரா, அனுபவசாலிகள் அவருடைய பின்னணியில் இருக்காங்களான்னு தெரியல. இப்போ யார் நம்மளை விமர்சனம் பண்ணாலும், யார் மீம்ஸ் போட்டாலும் நீங்கள் எந்த எதிர்வினையும் காட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கே ஒரு பெரிய வேணுங்க. அதுவே அவருக்கு பெரிய மைலேஜ் ஆகிடுச்சு. அதே மாதிரி சொன்னதுமே 86 ஏக்கர் நிலம் கொடுத்த அந்த விவசாயிகளுக்கு ஆரம்பத்திலே ஒரு 10,000 ரூபா கொடுத்தாச்சு. அந்த நிலத்தை எப்படி நாங்கள் வாங்கினோமோ அதே மாதிரி வந்து உங்கள்கிட்ட திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னு. அந்த நிலம் கொடுத்தவர்களுக்கு கிட்டத்தட்ட 36 குடும்பங்கள் 250 பேரை பஸ்ஸில் கூட்டின்னு வந்து பனையூரில் ஒரு விருது வச்சு அவருக்கு வந்து தங்கம் மோதிரம் போட்டு ஒரு பட்டு புடவை பட்டு வேஷ்டிலாம் கொடுத்து இதெல்லாம் தாண்டி நாங்கள் இவரை பார்த்ததே பெரிய சந்தோஷம்னு அவங்க பேசுனது. குறிப்பாக நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து விக்கிரவாண்டி தொகுதியில் நிற்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அது என்ன காரணமா சார்? இல்லை, ஒரு அன்பு தான் காரணம். இப்போ விஜய் எங்கெங்கே நிற்பார் அப்படின்ற மாதிரி இப்போ விஷயங்கள்லாம் இன்னும் தேர்தலுக்கு வந்து 1.5 வருஷம் இருக்குது, 18 மாதங்கள் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் நிற்பார், இவர் தூத்துக்குடியில் நிற்பார். இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் வாங்க, விக்கிரவாண்டி, விழுப்புரம், வி சாலை, விஜய், வெற்றி கழகம். இப்போ எங்கள் ஊரையே வந்து நீங்கள் வெளியே வந்து பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்தது நீங்கள் தான். அது ஒரு பாப்பா கூட இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்குது. கூகுளில் அதிகம் தேடினது எங்கள் ஊர் தான் கேள்விப்பட்டப்போ நாங்கள் பெரிய சந்தோஷப்பட்டோம். இந்திய அளவில் பெரிய சந்தோஷப்பட்டோம். எங்கள் ஊர் எங்கே மேலே கொண்டு போய் ஒருத்தர் கூட பேசுகிறாரு, அந்த கொடிக்கம்பம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து இந்த அரஸ்டர்னு ஒரு இது இருக்கும். அதை மின்னல் இடித்தாங்கன்னா அது வந்து அந்த கொடிக்கம்பத்தை எதுவும் பண்ணாது. அது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கொடிக்கம்பத்துக்கு வரைக்கும் அந்த பவர் கம்மியாக அவங்க வந்து செட் பண்ணிடுவாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 700-800 மீட்டர் தொலைவில் உள்ள பகுதியில் கூட அந்த இடி தாக்காத அளவுக்கு அதை பொறுத்திருக்காங்க. இதெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயம். எங்கள் நான் பக்கத்தில் தான் கிராமத்தில் இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் இடிமின்னல் தாக்காது அப்படின்னு அது சொல்கிற விஷயம். இதெல்லாம் மீறி அந்த விவசாயிகள் தங்களுடைய அன்பை காட்டுற மாதிரி படியில் நெல், கேழ்வரகு, வாழைத்தாறு, இதுதாங்க வந்து ஒரு 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 விவசாயி தான் நிலத்தில் வந்து இவ்வளோ பெரிய மாநாட்டை பண்ணியிருக்காரு. அவ்வளோ பெரிய ஒரு நடிகர் நம்மளை கூப்பிட்டு இப்படி ஒரு மரியாதை பண்ணுறாருன்னு அந்த நிகழ்வு தான். அந்த இடம் கொடுத்த யாரோ ஒரு பெரியவர் கூட பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் கம்மி சென்ட்டில் நிலம் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் கூட எனக்கு வேறு ஜீவனமே இல்லை அப்படின்னு ஒரு மாடு கொடுத்துருக்காங்க, கறவை மாடு. அது சரியாக கறக்கலைன்னு ஒரு தகவலை சொன்னோடனே வேற ஒரு மாடை திருப்பி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு அதிகப்படியாக நான் சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். இது ஏறக்குறைய எம்ஜிஆருடைய அரசியலை பின்பற்றி தான் பெரும்பாலும் எல்லாரும் வந்து எம்ஜிஆருடைய அரசியலை தொடாமல் யாருமே அரசியல் பண்ணவே முடியாது. ஆமாம் சார். அதை மிக சரியாக வந்து லைன் அப்பில் விஜய் கொண்டு மாறாருன்னு எனக்கு இருக்கு. ஏன்னா மக்களை சந்திக்கணும், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வெறும் அறிக்கை எக்ஸ் வலைதளத்தில் இது பண்ணியிருந்தவர், பனையூர் ஆஃபீஸில் பண்ணியிருந்தவர், எப்போ மக்களை போய் சந்திக்க போகிறார், எப்பொழுது மக்களுடைய பிரச்சனை மக்களிடம் போய் பேச போகிறார்ன்ற ஒரு விஷயம் இருக்குங்களா, அந்த களத்துக்குள் விஜய் இறங்கிட்டார்னா அவர் முழு நேர அரசியல்வாதியாக தமிழக அரசியலுக்குள் இறங்கிட்டார்னு அர்த்தம். கண்டிப்பாக சார். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்கள் வந்து இவரெல்லாம் எப்படி அரசியல் வர போகிறார், வந்தாலும் 2026 வர முடியாது, அதுக்கு இன்னும் ஒரு சில வருஷங்கள்லாம் ஆகுன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வித்தின் ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளேயே மக்களோட மனசில் ஒரு சில பேருக்குள்ள வந்து நம்பிக்கை வந்துருச்சு. இவர் வந்துருவாரோ, ஒரு வேளை 2026 கூட இவரோட வந்துருவாரப்பான்னு சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு. அவருடைய நகர்வு எல்லாமே எப்படி சார் இருந்திருக்கு? ஒரு தெளிவான முறையிலையும் ஒரு சரியான முறையில இருந்திருக்கு அவருடைய நகர்வு. இப்போ சொன்னேன் நான் வந்து ஒரு நடிகராக இருந்து நடிகராக இவ்வளோ ஹையஸ்ட் பேமெண்ட் வாங்கி அதுலேருந்து ஒரு அரசியல் கட்சி, அந்த அரசியல் கட்சியெல்லாம் போனி ஆகாது, இவரெல்லாம் திரும்ப நடிக்க போயிடுவார். மாநாடுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங், அது அந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு திரும்பவும் வந்து அவர் கேரவனுக்குள்ளே ஏறிடுவார். அப்புறமா அவர்லாம் அரசியல்லாம் பண்ண தெரியாதுன்னு சொன்ன இடத்தில் இருந்த ஒரு விஜய் மிக சரியாக கொண்டு வரார். நீங்கள் சொன்ன 2026 அவர் ஜெயிக்கிறார் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஒரு கூட்டணி கண்டிப்பாக வச்சாங்கன்னா அந்த கூட்டணி சம்மந்தமாக பேசும்போது கூட ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க, இதுக்குள்ளே கூட்டணிலாம் பேசாதீங்கன்னு. தனித்து கண்டிப்பாக 2026 ஜெயிக்க முடியாது வந்து. அதே சமயம் ஓட்டை பிரிக்க முடியும், ஒரு கணிசமான ஓட்டை வாங்க முடியும். விஜய்க்கான பலம் என்னென்னா இளைஞர்கள், பெண்களுடைய ஓட்டு குறிப்பாக. அதுதான் வந்து நீங்கள் மாநாட்டுக்கு வந்த 10 லட்சம் பேரில் கிட்டத்தட்ட 80% ஒரு 30 வயது கீழே இருக்கிறவங்க தான். இப்போ இளைஞர்களுடைய ஓட்டு, பெண்களுடைய ஓட்டு அவருக்கு பெரிய பலமாக மாறும். அந்த பலம் அவர் வந்து ஒரு வலுவான ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டாருன்னா, ஒரு 50 இடம் கொடுக்குறாங்கன்னா ஒரு 20 எம்எல்ஏ அவருக்கு வராங்க, அவர் கிடைச்சாங்கன்னா 2031 அவர் ஒரு பலமான கட்சியாக வந்து அரசியலுக்குள்ளே இறங்கி அடிக்கலாம்.
கண்டிப்பாக சார். ஸோ இப்போ விஜய் அவர்களை பற்றி பேசிட்டோம். நெக்ஸ்ட்டு அஜித் அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் கேட்க வேண்டியதாக இருக்குது. ஸோ குட் பேட் அக்லி, ஸோ பொங்கல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் ரொம்ப நாளாகவே ரிலீஸ் ஆகுன்ற பிளானில் இருந்தது. ஸோ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தது, விடாமுயற்சி. ஸோ இப்போ குட் பேட் அக்லி வந்தால் விடாமுயற்சி என்ன ஆகும், அதோட அப்டேட்ஸ் எப்படி போயிட்டுருக்கு இதில்? இல்லை, ஆக்சுவலாக விடாமுயற்சி வந்து 2023 அக்டோபர் 4ஆம் தேதின்னு நினைக்கிறேன், அஜர்பைஜானில் ஒரு படப்பிடிப்பு. அந்த படப்பிடிப்பு அவங்க ஐடியா பண்ணது என்னென்னா, கிட்டத்தட்ட 85 நாள் கால் ஷீட் கொடுத்தாப்புல அஜித் வந்து. 85 days. அங்கே அந்த சீதோஷ நிலை, அங்கே இருக்கிற தட்பவெட்ப நிலை, அங்கே கடும் குளிர், மணல் புயல், அப்புறம் வந்து ஆர்ட் டைரக்டர் மிலனுடைய ஒரு மரணம், இதெல்லாம் கொஞ்சம் பிரேக் ஆகி வந்து அப்புறம் சில காட்சிகள்லாம் ஹைதராபாத்தில் எடுத்து முடித்தோடனே மகள் திருமணி கொஞ்சம் பார்த்து எடுக்கக்கூடிய ஒரு இது. கடைசியில் வந்து ஒரு சாங் எடுக்கிற மாதிரி இருக்குது. கடைசியாக ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில் எல்லா ஆர்டிஸ்டும் சேர்ந்து ஒரு காட்சி எடுக்க வேண்டியது. இந்த காட்சிக்கு தான் டிலே ஆகுது. இந்த டிலேவுக்கு அஜித் காரணமாக, ப்ரொடக்ஷன் நிறுவனம் காரணமாக, மகள் திருமணி காரணமானது உண்மையில் நமக்கு தெரியவே இல்லை. இது அப்படியே வெயிட்டிங்கில் இருக்கும்பொழுது கடைசியாக ஒரே ஒரு அஜித் சொன்னதாக ஒரு தகவல். ஏன்னா வந்து அந்த விடாமுயற்சி கெட்டப்பில் இருக்கிற குட் பேட் அக்லியில் 3 கெட்டப் வருது. இதில் நான் சேஞ்ச் ஓவர் ஆகணும் அப்படின்னா எதுவும் பதில் வரணும்னு ஓகே அப்படின்ட்டு குட் பேட் அக்லிக்குள்ளே ஃபுல்லாக இறங்கியாச்சு. ஸ்பெயினில் அதனுடைய ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி முடிச்சுட்டு போகிறாங்க. டாக்கி போர்ஷன் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் இறங்க போகிறாங்க. பொங்கலுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஒருவேளை குட் பேட் அக்லியை ரிலீஸ் பண்ணிவிட்டு அடுத்து அந்த கெட்டப்புக்கு மாறி அந்த இருக்கிற அந்த சாங்கோ அல்லது வந்து ஒரு ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனோ எடுத்து முடிச்சுட்டு மே 1ஆம் தேதி விடாமுயற்சி வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எஸ்கே, ஸோ 23 ஏஆர் முருகதாஸ், எஸ்கே அவங்களாம் சேர்ந்து பண்ணுறாங்க. அதோட அப்டேட்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அமரனோட வெற்றிக்கு அப்புறம்? அது இல்லை, இது சிவகார்த்திகேயனை தாண்டி முருகதாஸுக்கு ஒரு முக்கியமான படம். ஏன்னா முருகதாஸ் வந்து பல படங்களை கொடுத்தவர். வந்து முக்கியமாக வந்து கத்தி, ரமணா, அந்த மாதிரியான படங்கள். அஜித்தோடைய தீனாவிலேயே பார்த்தீங்கன்னா இவர் என்னத்தை எடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனம் இருந்தப்போ அஜித்துக்கு வேற ஒரு டைமென்ஷனை கொடுத்த படம் வந்து. முருகதாஸுக்கு சமீபமாக அந்த படங்கள், குறிப்பாக தர்பார் சரியாக ஓடல. அப்புறம் வந்து இப்போ கூட ஏதோ குரங்கு வச்சு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காருன்ற ஒரு விஷயம், அது என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ சிவகார்த்திகேயன் மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு வளர்ற ஒரு இவ்வளோ ஃபேன்ஸ் வச்சுக்கிற ஒரு ஹீரோ ஒரு கால் ஷீட் கொடுத்துருக்காருன்னா உண்மையிலே முருகதாஸ் தான் மிகப்பெரிய அழுத்தத்தில் இருக்கார். கண்டிப்பாக. அப்போ இந்த படம் வெற்றி படமாக என்னன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்ஷன் படமாக தான் இருக்கும். ஒரு துப்பாக்கி மாதிரியான ஒரு படமாக இருக்கும். அது இப்போ பெருங்கலத்தூரில் கூட, சென்னை பெருங்கலத்தூரில் கூட ஒரு பிரிட்ஜில் எடுத்திருந்தாங்க. அவ்வளோ கூட்டமாக இருந்தது. பொதுவாக அதெல்லாம் வந்து ராமஜோரா ஃபிலிம் சிட்டி மாதிரியான ஒரு இடத்துல இருப்பாங்க. ஒரு லைவ் லொக்கேஷனில் எடுத்திருக்காங்கன்னா இந்த படத்தை அவ்வளோ நேர்கோட்டில் கரெக்டாக முருகதாஸ் கொண்டு போகிறாருன்னு அர்த்தம். நீங்கள் சமீப காலமாக சிவகார்த்திகேயனுடைய அந்த தேர்வு இருக்கு இல்லைங்களா, அவர் ரொம்ப கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது பெரிய விஷயம். அது ஒரு படம் வந்து ரொம்ப கமர்ஷியலாக பண்ணால் இன்னொரு படம் வேறு விதமாக பண்ணுறது. ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறம் சுதாகங்கரோட புறநானூறு சூர்யா நடிப்பதாக சொல்லி அவர் வந்து அதுலேருந்து விலகின அல்லது விலக்கப்பட்ட எதுவும் தெரியல நமக்கு. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. ஏன்னா சூரரை போற்று மாதிரியான படங்கள் வந்து சூர்யாவுடைய சினிமா கரையில் மிக முக்கியமான படம். அந்த கொடுத்த ஒரு டைரக்டர், ஒரு இந்தி போராட்ட வீரர், ஒரு இந்தி சம்மந்தமான ஒரு தியாகியோடைய கதை அப்படின்ற ஒரு லைனில் நீங்கள் நடிக்கிறது ஒரு பெரிய. ஏன்னா சுதாகங்கரா மாதிரியான இயக்குநர்கள் அதுக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த இடத்த டக்குன்னு சிவகார்த்திகேயன் போய் பிடிச்சிட்டாருன்னா செம தெளிவாக இருக்கிறாருன்னு அர்த்தம். கண்டிப்பாக. சூப்பர் சார். நிறைய விஷயங்கள் வந்து சினிமா சம்மந்தமாக நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்னும் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸோ அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஜய் பாண்டி.